சிஎஸ்கே பிளான் பண்ணியிருக்காங்க எடுத்துக்கலாமா? இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் சிஎஸ்கே வந்து போட்டி போட்டது பார்த்தோன்னா கேமரூனுக்காக மட்டும் தான் பண்ணாங்க. அதுக்கு பிறகு அவங்க யாரும் அமைதியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. அப்போ அவங்க நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி அப்போ அவங்க பிளான் பண்ண லிஸ்ட்டில் கேமரூன் இருந்திருக்காருன்னு தான் புரிஞ்சிக்க முடியுது. இருந்தாலும் அவங்க ட்ரை பண்ணாங்க, எடுக்க முடியல. அவங்களுடைய ஏலத்தொகை 43 கோடிங்கிறது அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து யாரெல்லாம் அவங்க பிளான் பண்ணியிருக்கான்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி பத்திரானா, ஏன்னா சிஎஸ்கே நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கோம். என்னன்னா அவங்க ரிலீஸ் பண்ண பிளேயர்ஸே அதிகமாக பிக் பண்ண பிளேயர்ஸ், அதாவது ஒருத்தரை நான் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டேன் அவங்களே நான் திரும்ப எடுத்துக்கிறேன்ற மாதிரி தான் எக்கச்சக்க டைம் ஆக்ஷனில் எடுத்துகிட்டு இருப்பாங்க. மேபி பத்திரானாவை அதே மாதிரி தான். ஏன்னா இப்போ கேகேஆரும் நம்ம பார்த்தோம் 23 கோடி கொடுத்து நாங்கள் போன சீசன் எடுத்து ஏமாந்துட்டோம். ஆனால் இந்த வருஷம் ஆனால் அவர் எனக்கு தேவை, ஆனால் கம்மி ப்ரைஸில் தேவைன்றனால ஒரு 7 கோடி வரைக்கும் போட்டி போட்டாங்க. அப்படி பார்க்குறப்ப பத்திரானாவும் கிட்டத்தட்ட 10 கோடி அவருக்கு ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் அவர் அந்த லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் பேஸ் ப்ரைஸில் எடுத்துக்கிறேன் அப்படின்றனால மேபி பத்திரானாவை ரிலீஸ் பண்ணிட்டு கொஞ்சம் அவரை மேபி அவங்க அந்த ஆக்ஷனில் போகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி தான் ஒரு போலர் நம்மளுக்கு தேவை. ஸோ அதை மேபி பத்திரானாவே திரும்ப எடுப்பாங்களா இல்லை வேற போலர்ஸ் எடுப்பாங்களா? இன்னும் ஜேசன் ஹோல்டர் வரல இல்லையா? இப்போ ஏன்னா இருக்கிற